இன்றைய வசனம் மார்க்கு 10:49. அதில் உள்ள முன் பகுதியிலே நாம் வாசிக்கும் போது, இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம். கண் தெரியாத ஏழை மனிதன் பர்திமேயு வழியருகே உட்கார்ந்து பிச்சை எடுக்கின்ற ஒரு மனிதன். அவன் இயேசு வருகிறதைக் கண்டு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட கண்ணீரின் குரலே இயேசு அவனுடைய கண்ணீரின் குரல் இயேசுவை நிற்க வைத்தது. பிரியமானவர்களே, இயேசு நின்றார். இன்றைக்கும் யாரெல்லாம் கண்ணீரோடு இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுகின்றீர்களோ அத்தனை பேருக்கும் அவர் பதில் தருவார். பிரியமானவர்களே, அவருடைய கண்கள் நம்மை பார்க்கின்றது. நம்முடைய குரலை அவர் கேட்கின்றார். நம்முடைய கண்ணீரை அவர் பார்க்கின்றார் அல்லவா? ஒரு மனிதனை போல பார்த்தும் கூட பார்க்காதவராய் அவர் கடந்து போகிற ஒரு தேவன் அல்ல. பிரியமானவர்களே, நம்முடைய அன்றைக்கு பர்திமேயு கூப்பிட்ட போது அவர் நின்றார், அழைத்து வர சொன்னார், விடுதலையே கொடுத்தார் அல்லவா? நம் இயேசு கிறிஸ்து அப்படியாக பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட யாரெல்லாம் அப்படியாக கூப்பிடுகிறார்களோ, ஜெபத்தில் கேட்கிறார்களோ அத்தனை பேருடைய ஜெபத்தையும் அவர் தள்ளாதவர். அவர்தான் நம் அன்பின் இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, அன்புள்ள தகப்பன் அவர் மனதிற்கும் உள்ளவர். பிரியமானவர்களே, அம்சமான யாவரையும் தன்னண்டை இழுத்துக் கொள்கிற தேவன். பிரியமானவர்களே, ஒரு நாளும் எங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கின்ற உங்கள் கண்ணீரை புறக்கணித்து விட்டு அவர் கடந்து போகவே மாட்டார். பிரியமானவர்களே, அவர்களை யுத்த களத்தில் பாருங்க, நின்ற யோசுவா சொல்கிறார், சூரியன் அஸ்தமித்து விட்டால் தனக்கு தோல்வி வந்து விடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் அவர் நினைத்தவராய் சொல்கிறார், விசுவாசத்தோடு சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர் கட்டளையிடுகின்றார். அப்படியே அது நின்றது. பிரியமானவர்களே, யோசுவா 10:12 வாசிக்கிறோம். அப்படியாக எப்படி அந்த ஜெபத்தை கர்த்தர் கவனித்து கூர்ந்து கேட்டு அப்படியே அது ஒரு நடுப்பகல் வரையிலும் கூட சூரியனும் சந்திரனும் நிற்கிறதே ஒரு மனிதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் அப்படியாக செய்கின்றார். அதே போல பாருங்க, தீர்க்கதரிசி எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனா இருந்தாலும் கூட மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபித்ததுனால 3 வருஷமா 6 மாதமும் மழையும் பனி பெய்யாமல் இருக்கும்படி அவரால் தடுத்து நிறுத்தப்பட்டது. பிரியமானவர்களே, ஒரு ஜனாதிபதியோ ஒரு மந்திரியோ அவர்கள் போகிற வழி பிரயாணத்திலே போகும்போது அவ்வளவு எளிதா ஒரு மனிதனால் நிறுத்திவிட முடியாது. ஒரு சாதாரணமான ஒரு மனிதர்களால் நிறுத்திவிடவே முடியாது. ஆனால் அவர்களிடத்தில் அணுகவும் முடியாது அல்லவா? பிரியமானவர்களே, ஆனால் பாருங்க, நம்ம மனதிற்கும் உள்ள கர்த்தர் நம்ம இயேசு நம்முடைய ஜெபத்தை எவ்வளவாய் அவர் கனிவோடு கேட்கிறார். பிரியமானவர்களே, அந்த ஜெபம் எப்படியாக மழையையும் எலியாவினுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்து மழையை நிறுத்தினதல்லவா? அதே போல யோசுவாவினுடைய ஜெபத்தை கேட்டு நிறுத்தினதல்லவா? பர்திமேயு குருடனுடைய ஜெபத்தை கேட்டு அவர் நின்றார் அல்லவா? பிரியமானவர்களே, அற்புதத்தை செய்தாரே. அதே போல தான் இன்றைக்கும் அவர் மனதிற்குமுள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார். பிரியமானவர்களே, ஏதோ ஒரு மனிதர்கள் அல்ல, விசுவாசத்தோடு யாரெல்லாம் நம்பிக்கையோடு நாம் கேட்கிறோமோ கர்த்தரிடத்துல அவர்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவனாக, அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அன்றைக்கு வேதாகமத்திலே மாத்திரமல்ல, இன்றைக்கும் அதே அதிசயங்களின் தேவன், அற்புதம் உள்ள தேவனாய் அதிசயங்களை செய்கிறவராய் இன்றும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் அப்படியே இருக்கிறார். பிரியமானவர்களே, அதே அற்புதத்தை செய்ய வல்லவர். இன்றைக்கு நீங்களும் கூட ஒருவேளை ஏதாவது ஒரு காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம், அற்புதங்களுக்காக ஜெபிக்கலாம், தேவைகளுக்காக ஜெபிக்கலாம். கர்த்தரிடத்துல கேளுங்க, நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அற்புதங்களை செய்வார். பிரியமானவர்களே, பெரிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென்.